ஓகே, எக்ஸாம்பிள் 11 நான் சிம்பிளான ப்ராப்ளம்ஸ்ல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கேன். லெவல் 1 ப்ராப்ளம்ஸ் தான். எக்ஸாம்பிள் 11, prove that determinant a 2a 3a a plus b 3a plus 2b 6a plus 3b a plus b plus c 4a plus 3b plus 2c 10a plus 6b plus 3c equal to a square. Prove that the determinant equal to a square. ஓகே, நிறைய மெத்தட்ஸ் இருக்குப்பா. யூனிக்கா இப்படிதான் பண்ணணும்லாம் இல்லை. உனக்கு அப்போதைக்கு என்ன தோணுதோ அது மாதிரி நீ பண்ணலாம். பட் எப்படி பண்ணா சிம்பிளா இருக்கும் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணணும். கவனியே, இப்ப இந்த ப்ராப்ளம் நான் என்ன கான்செப்ட், என்ன ஐடியால நான் இதை ஸ்டார்ட் பண்ண போறேன், அதே மாதிரிதான் 80% ஆஃப் த ப்ராப்ளம் இங்க இருக்கும். Prove that the determinant is a square. இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோமோ மேக்சிமம் 80% of the problems in determinant இந்த வெரைட்டி தான். என்னன்னு பாத்தீங்கன்னா a 2a 3a நம்ம ஃபைனல் ரிசல்ட் a ஸ்கொயர்னு சொல்லணும். இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து a ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும், இந்த மாதிரி சம்ஸ் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ண, இது 1 டைம் இருக்கு, இது 2 டைம் இருக்கு, இது 3 டைம் இருக்கு. இதை 2ல மல்டிப்ளை பண்ணினா ஆர் 1 2ல மல்டிப்ளை பண்ணினா 2a 2a சப்ட்ராக்ட் பண்ணா கேன்சல் ஆயிடும். 2 zeros கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஆக்சுவலா என்ன ஐடியானா, in any row, one of the row or any one of the column, the number of zeros இன்க்ரீஸ் பண்ணணும். என்னால இதை 0 பண்ண முடியும், இதை 0 பண்ண முடியும். இது ரெண்டுத்தையும் 0 பண்ணிட்டோம்னா அடுத்த ஸ்டெப் ஆன்சர் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த எலமெண்ட்டை 0 பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் R1. இங்க 2a இருக்கு, இங்க a இருக்கா. இப்ப நான் சொன்ன அதே ஐடியா தான். லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம்ல, அந்த கான்செப்ட் தான். 2a 1a இதை 2ல மல்டிப்ளை பண்ணினா இதுவும் 2a ஆயிரும். 2a minus 2a ஆயிரும் 0. ஸோ LHS எடுத்திருக்கேன். இப்ப என்ன ஆப்ரேஷன் அப்ளை பண்ண போறோம்னா அதை எழுத போறேன். இந்த எலமெண்ட்டை 0 பண்ணணும், அது R2ல இருக்கு. அப்போ R2வை சேஞ்ச் பண்ண போறேன். R2 tends to இது எப்படி 0 பண்ண போறேன், R2 minus 2R1 R2 minus 2R1. நீங்க கவனிங்க, ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், போக போக கம்ப்ளீட் ஆயிடும். R2 tends to R2 minus 2R1 R2 minus 2R1 இதை 2ல மல்டிப்ளை பண்ணி இதோட சப்ட்ராக்ட் பண்ணணும். இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி 6 பார்த்தோம். ப்ராப்பர்ட்டி 6 அப்ளை பண்ணிருக்கேன். சைட்ல ஒர்க் பண்ணியே எழுது, டைரக்டா பண்ணாதீங்க, மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்கு. R2 என்னன்னு பாரு, R2 2a 3a plus 2b 4a plus 3b plus 2c minus 2 R1 R1 minus 2ல கம்ப்ளீட்டா மல்டிப்ளை பண்ண minus 2 minus 2a minus 2a minus 2b minus 2a minus 2b minus 2c இதை ஆட் பண்ண plus 2a minus 2a 0 3a minus 2a a இது எலிமினேட் ஆயிரும், இதுவும் எலிமினேட் ஆயிரும். இங்க இது எலிமினேட் ஆயிரும். 4a minus 2a 2a 3b minus 2b plus b 0a 2a plus b இதுதான் நியூ R2. R1ல சேஞ்சஸ் இல்லை. a plus b a plus b plus c R2வை சேஞ்ச் பண்ணிருக்கோம். நியூ R2 0 a 2a plus b. R3 இந்த எலமெண்ட்டையும் 0 பண்ணிடும். இதை 0 பண்ணணும்னா இங்க 3a இருக்கா, இங்க என்ன இருக்கு, a இருக்கு. இதை 3ல மல்டிப்ளை பண்ணினா இதுவும் 3a ஆயிடும். 3a minus 3a 0 சைமல்டேனியஸா ஒரே ஸ்டெப்லயே பண்ணிக்கலாம். இந்த இடத்த 0 பண்ண போறேன், இது R3ல இருக்கு. R3 tends to R3 எதை சேஞ்ச் பண்றியோ அதுல தான் ஸ்டார்ட் பண்ணணும். R2னா R2, R3 தான் R3. R3 minus 3R1 minus
3 ஆர் சைட்ல ஒர்க் பண்ணிட்டே செய்யுங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆர் 3a 6a plus 3b 10a plus 6b plus 3c minus 3 r1 ஃபர்ஸ்ட் ரோவை minus 3ல மல்டிப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் ரோ minus 3a minus 3a minus 3b minus 3a minus 3b minus 3c 0 6a minus 3a 3a 10a minus 3a 7a 6b minus 3b plus 3b இது எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ நியூ R3 0 3a 7a plus 3b அவ்வளவுதான்ப்பா. மேக்ஸிமம் ப்ராப்ளம் இந்த கான்செப்ட் தான். எதனா ஒரு ரோ இல்ல காலம்ல எலமெண்ட்ஸ் மேக்ஸிமம் 0. இப்ப பாத்தியா C1ல 2 எலமெண்ட்டை 0 பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணினா ஆன்சர். ஃபர்தரா இன்னும் பண்ணணும்னாலும் பண்ணலாம், அது தேவையில்லாத வேலை. இப்ப நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். expanding the determinant along C1. C1ல எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஏன்னா C1ல தான் 2 zeros இருக்கு. C1 ஓட சைன் என்ன? பிளஸ் மைனஸ் பிளஸ். பட் இதெல்லாம் zeros, நீ ஒரே பண்ண வேணாம். A into அது இருக்க ரோ அண்ட் காலமை விட்டு ரிமைனிங்கோட டிட்டர்மினன்ட் வேல்யூ இதை மல்டிப்ளை பண்ணணும். டைரக்டா மல்டிப்ளை பண்றேன். 7a square plus 3ab 7a square plus 3ab மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணணும். இந்த ப்ராடக்ட் என்னன்னு பாரு. 3a into 2a 6a square 3a into b plus 3ab a into 7a plus 3b minus 3a into 2a plus b. இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் a into 7a square minus 6a square a square 3ab cancel ஆயிடும். a into a square a cube. இதுதான் ஆரிஜின். நல்லா பார்த்துக்கோ. இதே மாதிரி இப்போ இந்த பேட்டர்ல இருக்க சம்ஸா தான் நம்ம பண்ணுவோம். ஒரு ரோ ஆர் காலம்ல மேக்ஸிமம் ஜீரோஸ் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதுல நான் இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. a 2a 3a இது ரெண்டுத்தையும் 0 பண்றேன். R1 யூஸ் பண்ணும். R1ல இந்த காப்பி பண்ணிட்டு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம்ப்பா. இந்த ப்ராப்ளம் நீ புக்ல போய் பார்த்தேடா, இந்த எலமெண்ட்டையும் 0 பண்ணிருக்கோம். இந்த எலமெண்ட்டையும் இதை 3ல மல்டிப்ளை பண்ணிட்டு R2 3ல மல்டிப்ளை பண்ணா 3a ஆயிடும். 3a minus 3a 0 அதுக்கப்புறம் பண்ணிருப்போம். பட் தேவையில்லை, இதுவே போதும். இது எக்ஸாம்பிள் 11. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12. நெக்ஸ்ட் வீக்ல டெஸ்ட் இருக்கு. ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க. டிட்டர்மினன்ட்
ஒன்ஸ் காப்பி பண்ணிட்டா ஒரு டெக்ஸ்ட் பண்ண. அதை நீ தான்ப்பா டிசைட் பண்ணணும் எந்த ரோ ஆர் காலம்ல மேக்ஸிமம் ஜீரோஸ் பண்றது. நீ பாரு எது சிம்பிளா இருக்கோ நீ அதை டிசைட் பண்ணிக்கலாம். 1 2 3 ரேஷியோஸ் பாரு, 1 2 3 இதுதான் சிம்பிள். மற்றதெல்லாம் அந்த ரேஷியோல இல்ல பாரு. இதெல்லாம் சேம் ரேஷியோல இருக்கா? இதை ஒரு நம்பர்ல மல்டிப்ளை பண்ணா இது வரணும், சான்ஸ் இல்லை. இதை ஒரு நம்பர்ல மல்டிப்ளை பண்ணா இது வரும், சான்ஸ் இல்லை. இதுதான் ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப இதை பண்றதுதான் ஈஸி. அது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியா ஆயிரும். இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தான் இருக்கும். டுவெல்த் சம் வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் த்ரூ தட். சிம்பிளான சம்பா, இது ஆல்ரெடி பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பாரு. எக்ஸாம்பிள் 12 டிட்டர்மினன்ட் LHS determinant x plus y, y plus z, z plus x, z x y 1 1 1. இது 0 னு ப்ரூவ் பண்ணணும். சிம்பிள். கவனி, xy z xy z xy z இருக்கா? அப்ப R1 R1 plus R2 R1 R2 ஆட் பண்ணி R1 ரீப்ளேஸ் பண்ண ஆன்சர் பண்ணிடலாம். இதே ஆட் பண்ண x plus y plus z x plus y plus z x plus y plus z z x y 1 1 1. இப்போ இந்த டிட்டர்மினன்ட்ல பாத்தீங்கன்னா R1 R3 ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ரேஷியோ சேமா இருந்தா ப்ரொபோர்ஷனல். இதை டிவைட் பண்ண இதோட டிவிஷன் இதோட டிவிஷன் எல்லாமே சேமா இருக்கும்ல. ஸோ வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் 0. ரீசன் என்னன்னா R1 proportional to R2 R3. இதே எக்ஸாம்பிள் 12. Example 13. Evaluate one 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 ABC 111 ABC BC CA AB. இதை எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜேஇ பொறுத்தவரையிலும் இதெல்லாம் ஃபார்முலாஸ் தான் பார்த்தோம். இதெல்லாம் ஃபார்முலாஸ் ஜேஇல. போர்ட்ல இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. இப்ப பண்ணோம்ல அதே வெரைட்டி தான். எக்ஸாம்பிள் 11 பண்ணோம்ல, எதனா ஒரு ரோ ஆர் காலம்ல ஜீரோஸ் மேக்ஸிமம் ஜீரோஸ் கொண்டு வரணும். 1 1 1 இருக்கு பாரு, சப்ராக்ட் பண்ணாலே என்ன ஆயிரும்? ஜீரோஸ் ஆயிரும். அப்போ என்ன பண்றேன், நான் இந்த எலிமெண்ட்டை 0 பண்ண போறேன்.
R2 இது R2ல இருக்கு. R2 tends to R2 minus R1. எதை சேஞ்ச் பண்றியோ அதுல ஸ்டார்ட் பண்ணணும். R2 tends to R2 minus R1. அதே மாதிரி இதையும் 0 பண்ணிக்கலாம் simultaneously. R3 tends to R3 இது R3 tends to R3 minus R1 or R2 எதை வேணாலும் போட்டுக்கலாம். நான் R1 போட்டுக்கலாம். டைரக்டாவே எழுதலாம் இது. கவனி, R1ல சேஞ்சஸ் இல்ல. 1 A B C R1. R2 பாரு, ரூல் என்ன எழுதியிருக்கோம்? R2 minus R1. செகண்ட் ஹரிசாண்டல் மைனஸ் ஃபர்ஸ்ட். 1 minus 1 0. B minus A. CA minus BC. R3 minus R1. 1 minus 1 0. C minus A. AB minus BC. ஓகே, இப்ப ஜீரோஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்றது கொஞ்சம் வேலை இருக்கு. ஸோ நான் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு ப்ராப்பர்ட்டி, ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, ஒரு டிட்டர்மினன்ட்ல ஒரு ரோல காமன் ஃபேக்டர் இருந்தா அவுட் சைடு எடுக்கலாம். காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தா அவுட் சைடு எடுக்கலாம். இதுல R2ல ஒரு ஃபேக்டர் காமனா இருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். R2ல என்ன ஃபேக்டர் காமனா இருக்கு? ரோ 2ல நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம், பார்த்தா கம்ஃபர்டபுள் டைப் பண்றது. R2ல என்ன காமன் இருக்கு? எடுத்துட்டா ஈஸியா இருக்கும், இல்லாட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும், கஷ்டம். பாரு, 0 இட்ஸ் a multiple of any number. அப்ப 0ல எல்லா நம்பரும் இருக்கு, இது ப்ராப்ளம் இல்ல. இங்க B minus A இருக்கு. இதுல காமன் என்ன எடுத்துடலாம்? C காமன் எடுத்தீங்கன்னா A minus B இருக்குமா? B minus A, A minus B, அதோட நெகட்டிவ் தான் அது. So B minus A common factor. So we can take B minus A outside from R2. Take B minus A, comma, R3ல C minus A common. C minus A common from R2 and R3 respectively. காமன் ஃபேக்டர்ஸ் அவுட் சைடு எடுக்கிறேன். இது எழுதணும்னு அவசியம் இல்லை, புரியணுன்றதுக்காக எழுதுறேன். இப்ப நான் என்ன பண்றேன்? R2ல இருந்து B minus A காமன் எடுக்கிறேன். R3ல இருந்து C minus A காமன் எடுக்கிறேன். ரிமைனிங் இருக்கிறத எழுது. R1ல சேஞ்சஸ் இல்ல. 1ABC 1ABC. இதுல B minus A காமன் எடுக்கிறேன். 0 into B minus A 0 தான். ஸோ 0 தான் அங்க இருக்கும். இங்க B minus A காமன் எடுத்துட்டேன்னா 1. இங்க B minus A காமன் எடுத்துட்டேன்னா மைனஸ் C. இது பாரு, CA minus BC இருக்கு. C காமன் எடுத்துட்டேன்னா A minus B. ஒரு மைனஸும் காமன் எடு, மைனஸ் C காமன் எடுத்துட்டேன்னா B minus A. அப்போ B minus A வந்து காமன் ஃபேக்டர் எங்க? இதே மாதிரி R3ல C minus A காமன் எடு. 0 into C minus A 0 தான். ஸோ 0. இதுல C minus A காமன் எடுத்துட்டேன்னா 1. இதுல C minus A காமன் எடுத்துட்டேன்னா மைனஸ் B. அவ்வளவுதான். இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். காமன் எடுத்துட்டு பண்ணா ஈஸி. இப்ப பாரு, B minus A, C minus A, இத C1ல எக்ஸ்பேண்ட் பண்ணு. இப்பதான் பார்த்தோம். 1 into இது இருக்க ரோ காலம் விட்டுரு, இதை மல்டிப்ளை பண்ண மைனஸ் B, இதை மல்டிப்ளை பண்ணி சைனை சேஞ்ச் பண்ணணும், பிளஸ் C. ஸோ B minus A, C minus A, C minus B. இதுதான் இதோட ரிசல்ட். இதை ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், இல்லாட்டி இதை நான் இன்னும் பெட்டர் வேல எழுதுறேன் பாரு. இதுல ஒரு மைனஸ் காமன் எடு, A minus B. இதுல ஒரு மைனஸ் காமன் எடு, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். B minus C, C minus A. சைக்ளிக்கா இருக்கும். அப்ப நீ இந்த இடத்துல காமன் B minus A எடுக்காம A minus B காமன் எடுத்துருக்க. இங்கே வந்து என்ன எடுத்துருக்கணும்? C minus A காமன் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ரிசல்ட் டைரக்டா வரும். ஏன்னா ஒரு சைக்ளிக் ஆர்டர்ல இருக்கு பாரு.
a minus b, b minus c, c minus a. இதை ஒரு ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ இது. இதை ஒரு ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கோ. இம்பார்ட்டன்டான இதை காப்பி பண்ணி a minus b, b minus c, c minus. Okay. Exercise the fourth sum. Prove that without expanding, the value of the determinant is 0. நல்லா கவனிங்க. சின்ன சின்ன ப்ராப்ளம் தான், பட் அந்த ஐடியாஸ்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் போக போக உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் அவுட் சைட்ல இருந்து வந்துச்சுன்னா உனக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு ப்ராப்ளம் எப்படி ஸ்டார்ட் பண்றோம், ஏன் பண்றோம் ரீசன் தெரியும். நல்லா கவனி. ஜேஇல இதெல்லாம் இருக்கு. மேபி போர்ட்ல வேணா டெலீட் பண்ணலாம். லாஸ்ட் இயர்க்கு இந்த டாபிக் வந்து டெலிட்டட். ஆனா உங்களுக்கு இருக்க சான்ஸ் இல்லை. ஆனா ஜேஇக்கு இருக்குப்பா, அதனால நீ படிச்சுதான் கவனி. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு ப்ரூவ் பண்ணணும் வித்தவுட் எக்ஸ்பாண்டிங். அப்போ இதுல ஜீரோஸ் பண்றது வந்து மீனிங் இல்லை. நீ இப்போ 1 1 1 இருக்கு, ஜீரோஸ் பண்ணிட்டாலும் ஒரு ஸ்டேஜ்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி தானே ஆகும். எக்ஸ்பேண்ட் பண்ணாதான் ஆன்சர் பண்ணும், ஜீரோஸ் பண்ணேன்னா. ஸோ நான் என்ன பண்றேன், ஜீரோஸ் பண்ணாம வேற ஒரு ஐடியா போறேன். நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் காலம் 1 1 1, செகண்ட் காலம்
பிசி சிஏ ஏபி. தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஏபி பிளஸ் ஏசி, பிசி பிளஸ் ஏபி, சிஏ பிளஸ் பிசி. பிராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஏன் ரிமூவ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ C2 C3 ஆட் பண்ணன்னு வச்சுக்கோ, எல்லாமே சேம் ஆயிரும். ஏபி பிசி சிஏ, ஏபி பிசி சிஏ, ஏபி பிசி சிஏ. அப்போ C2 C3 ஆட் பண்ணேன். நான் C3 tends to C3 சேஞ்ச் பண்றேன். C2 plus C3. 1 1 1 BC CA AB ஆட் பண்ணிடு. AB plus BC plus CA, AB plus BC plus CA, AB plus BC plus CA. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. ரீசன் என்ன? C1 C3 ப்ரொபோர்ஷனல், ரேஷியோ சேமா இருக்குல்ல, அதனால நீ அப்படி சொல்லிடலாம். இல்லாட்டி காமன் எடுக்கலாம், எடுத்துட்டா ஐடென்டிக்கல் சொல்லலாம். சில பேர் அப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நீ இது ப்ரொபோர்ஷனல் சொன்னாலே ப்ரூஃப் ஓவர். ஆர் இதை இப்படியும் பண்ணலாம். ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ காமன் ஃபேக்டர் அவுட் சைடு எடுத்துட்டீங்கன்னா 1 1 1 பிசி சிஏ ஏபி 1 1 1 C3ல இருந்து காமன் எடுத்திருக்கேன். இப்போ C1 C3 ஐடென்டிக்கல். ஸோ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இன்டூ 0 ஈக்குவல் டு 0. ரீசன் நீங்க சொல்லிடு. C1 ஐடென்டிக்கல் டு C3. நீ இங்கேயே சொல்லலாம் ப்ரொபோர்ஷனல், தப்பு இல்லை. இதே மாதிரி எக்ஸசைஸ்ல தேர்ட் சம் பாரு, வெயிட் பண்ணுங்க, எழுத வேண்டாம். எக்ஸசைஸ்ல தேர்ட் சம் சூப்பரான சம் அது. ப்ரூவ் தட் த டிட்டர்மினன்ட் இஸ் 0. LHS 2 3 5 7 8 9 65 75 86. இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0ன்னு சொல்லணும். எக்ஸ்பேண்ட் பண்ணாம 0ன்னு சொல்லணும்னா எதனா ரெண்டு ரோ ப்ரொபோர்ஷனல் ஆர் ஐடென்டிக்கல்னு சொல்லணும். இந்த சம் பண்ணிருக்கோமா? சரி, ஓகே, முடிச்சிடலாம். இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். இது என்ன ரிலேஷன் இது ஃபாலோ பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கம்மி. C3 பாரு, 65 75 86. 65 75 86. 7 8 9. 7 into 9 என்ன? 7 9 63. 63. ஆனா இங்க 65 இருக்கு. இந்த 2 ஆட் பண்ணா வரும். 9ல மல்டிப்ளை பண்றேன். 7 9 63. 8 9 72. 72 plus 3 75. 9 9 81. 81 plus 5 86. ஒரு டிபெண்டா தானே இருக்கு. இப்போ இதை என்ன பண்ணலாம்னா, நல்லா கவனி. C1 சேஞ்ச் பண்ண போறேன். எப்படி சேஞ்ச் பண்றேன்னா, C1 plus 9C2. C1 plus 9C2. இதை அப்ளை பண்ணி என்ன ஆயிருந்தா நல்லா கவனி. C1 இதை 9ல மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணணும். 63 plus 2 65. 3 plus 9 into 8. 72 plus 3 75. 5 plus 9 into 9 81. 5 plus 81 86. 7 8 9 65 75 86. Value of the determinant 0. Reason C1 identical to C3. Copy பண்ணிருக்கோம் கொஞ்சம் ஃபாஸ்டா. எக்ஸசைஸ்ல 8 சப்டிவிஷன் 1.
exercise 8th subdivision 1. Prove that 1 1 1 a b c a square b square c square equal to a minus b b minus c c minus a. இதுதான் ப்ரூவ் பண்ணும். இதே மாதிரி ஒரு சம் இப்ப நம்ம பண்ணோம். அழகாமி எல்ஹெச்எஸ் எடுத்திருக்கோம். 1 1 1 இருக்கு, ஜீரோஸ் பண்ணலாம் சப்ராக்ட் பண்ணி. அதுவும் இல்லாம ஆர்ஹெச்எஸ் ஓட ஹெல்ப்லயும் உனக்கு சில ஐடியா இருக்கும். ஆர்ஹெச்எஸ்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பாரு. a மைனஸ் பி பி மைனஸ் சி சி மைனஸ் ஏ, அந்த ஃபேக்டர்ஸை இங்க கொண்டு வர முடியுமான்னு பார்ப்போம் சப்ராக்ட் பண்ணி. இப்ப பி மைனஸ் சி இருக்கா, பி இருக்கு சி இருக்கு, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா பி மைனஸ் சி வரும். சி மைனஸ் ஏ இருக்கு, அப்ப இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். இது மாதிரி நீ ஆர்ஹெச்எஸ் ஓட ஹெல்ப்லயும் சில இதெல்லாம் நீ டிசைட் பண்ணிக்கலாம். இப்ப நான் R2 சேஞ்ச் பண்ண போறேன். R2 டென்ஸ் டு B மைனஸ் C, அப்போ R2 மைனஸ் R3 பண்ணிக்கிறேன். R2 டென்ஸ் டு R2 மைனஸ் R3, R2 மைனஸ் R3. அதே மாதிரி C மைனஸ் A ஃபேக்டருக்கு R3 டென்ஸ் டு R3 மைனஸ் R1, R3 மைனஸ் R1. என்ன ஆகும் பாரு, ஜீரோவும் ஆயிரும். அப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா போயிடும். கவனி, R1 அப்படியே தான், அதுல சேஞ்சஸ் இல்ல. 1a a ஸ்கொயர். R2 சேஞ்ச் பண்றோம். R2 மைனஸ் R3, R2 மைனஸ் R3, 1 மைனஸ் 1 0, B மைனஸ் C, B ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர். R3 மைனஸ் R1, 1 மைனஸ் 1 0, C மைனஸ் A, C ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர். அவ்வளவுதான், ரெண்டு ஜீரோஸ் பண்ணிட்டோம்ல. எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், பட் போன சம் பண்ண மாதிரியே காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தா அவுட் சைடு எடுத்துடலாம். இப்ப நம்மளுக்கு அந்த ஃபேக்டர் தானே வேணும். a மைனஸ் பி பி மைனஸ் சி சி மைனஸ் ஏ, அது இங்க இருக்கான்னு பாரு. காமன் ஃபேக்டர் என்ன இருக்கு? R2ல என்ன காமன் இருக்கு? B மைனஸ் C காமன். B ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர்னா A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்முலா. A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? A பிளஸ் B இன்டூ A மைனஸ் B. B ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர் B பிளஸ் C இன்டூ B மைனஸ் C. இது C பிளஸ் A இன்டூ C மைனஸ் A. அப்ப டேக் B மைனஸ் C and C minus A common from R1, R2 and R3. அப்ப என்ன ஒன்று பாரு, இதுல B மைனஸ் C காமன் எடுக்கிறோம், இதுல C மைனஸ் A காமன் எடுக்கிறோம். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாரு. R1 சேஞ்சஸ் இல்லை, அப்படியே தான். R1 1a a ஸ்கொயர். R2ல B மைனஸ் C காமன் எடுக்கிற 0 1 B பிளஸ் C. இதுல C மைனஸ் A காமன் எடுக்கிற 0 1. இதுல C மைனஸ் A எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் C பிளஸ் A. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண, expand along C1, B minus C into C minus A, 1 into, அது இருக்க ரோ காலம் விட்டுருவோம். இதை மல்டிப்ளை பண்ண 1 into C plus A, C plus A, இதை மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். 1 into B plus C, B plus C, பட் சைனை மாத்தினீங்கன்னா மைனஸ் B மைனஸ். ஸோ B minus C, C minus A, A minus B. இதுதான் ஆரிஜின். ஒரு நிமிஷம் நல்லா கவனி. ஒரு வாட்டி போர்டு எக்ஸாம்ல கேட்டாங்க ஒரு கொஸ்டின், இதே ரிசல்ட் தான் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்க்கு பண்ணோம். என்ன பண்ணோம்னா, இதே ஆன்சர் இப்போ ஒரு சம்க்கு பண்ணோம்ல, அந்த ப்ராப்ளம் ஞாபகம் இருக்கா? ஒரு எக்ஸாம்பிள் சம் இப்போ பண்ணோம்ல, இதே சேம் ரிசல்ட் ஃபார்முலா மாதிரி படிச்சு போடுங்க.
ப்ரூவ் தட் ஒரு வாட்டி போர்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது 111 ஏபிசி பிசி சிஏ ஏபி ஈக்குவல் டு 111 ஏபிசி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இதை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஒன் ப்ரூவ் தட் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ 2 waysல பண்ணலாம். ஒன்னு வந்து எல்ஹெச்எஸ் செப்பரேட்டா நீ சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இந்த சம் பண்ணோம்ல, இதுக்கு ஆன்சர் வந்து பி மைனஸ் சி சி மைனஸ் ஏ மைனஸ் பி வந்து அதே மாதிரி இந்த சம் இதே மாதிரி பண்ணலாம். அது லென்த்தியான ப்ராசஸ். இதை தனியா பண்ணணும், அதை தனியா பண்ணணும். நீ இந்த டிட்டர்மினன்ட்ல இருந்தே அதை கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரேன்னு பாரு. எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோ. 111 ஏபிசி பிசி சிஏ ஏபி. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா R1 ஃபுல்லா ஏல மல்டிப்ளை பண்ண போறேன். R1ல ஏல மல்டிப்ளை பண்ண, R2 பில மல்டிப்ளை பண்ண, R3 சில மல்டிப்ளை பண்ண. இது எழுதுப்பா, நான் கம்ப்ளீட் பண்றேன். இது எழுதிட்டு சொல்ல நான் கம்ப்ளீட் பண்றேன். ஓகே கவனி. எல்ஹெச்எஸ் எடுத்திருக்கோம். ஏபிசியை மல்டிப்ளை பண்றோம். R1 ஏல மல்டிப்ளை பண்றோம், R2 பில மல்டிப்ளை பண்றோம், R3 சில மல்டிப்ளை பண்றோம். ஒரு எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணா டிவைட் பண்ணணும். நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியும் பார்த்திருக்கோம். ஒரு ரோவை மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த டிட்டர்மினன்ட்டையே மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவல். அப்போ நான் என்ன பண்றேன், நல்ல கவனி. R1 ஏல மல்டிப்ளை பண்றேன். 1 into A into A ஸ்கொயர், BC into A ABC. மல்டிப்ளை பண்ணா டிவைட் பண்ணணும் அவுட் சைடு. ஒரு ரோவை மல்டிப்ளை பண்ணணும், அந்த டிட்டர்மினன்ட்டையே மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவல் தானே. அப்போ நீங்க மல்டிப்ளைன்னு எழுதுறதை விட மல்டிப்ளை அண்ட் டிவைட் அப்படின்னு போட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். ஒரு ஏவை மல்டிப்ளை பண்ணிருக்கேன், அவுட் சைட்ல டிவைட் பண்றேன். இதே மாதிரி ஒரு பிஏ மல்டிப்ளை பண்ணு. 1 into பி ஸ்கொயர் ஏபிசி. ஒரு பிஏ டிவைட் பண்ணிடு. இப்போ சிஏ மல்டிப்ளை பண்ண, R3 சி ஸ்கொயர் ஏபிசி. ஒரு சிஏ டிவைட் பண்ணிடு. இப்ப என்ன பண்ணணும் சொல்ல பார்க்கலாம். C3ல காமன் என்ன இருக்கு? ஏபிசி காமனா இருக்கா? காமன் ஃபேக்டரா அவுட் சைடு எடுக்கலாம். C3ல ஏபிசி காமன், அதை வெளியே எடுத்துரு. ஏபிசி பை ஏபிசி, ஏபிசி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் 111. இப்ப இது எலிமினேட் ஆயிரும். இப்போ இதுதான் ஆர்ஹெச்எஸ் தான் பாரு. இல்ல, ஆர்ஹெச்எஸ் அங்க ஃபர்ஸ்ட் காலம் 11 இருக்கு. அப்ப மொதல் இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணு. R1 இங்கேயும் C3 இங்கேயும், C1 இங்கேயும், C1 C3 இன்டர்சேஞ்ச் பண்ண. ஒரு நெகட்டிவ் வரும். ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கும். Any two rows or column interchange, then the sign change பார்த்திருக்கும். அப்போ C3 C1 மாத்து. இங்க 111 வந்துரும், இங்க ABC வந்துரும். ஆனா ABC நம்மளுக்கு மிடில்ல தானே வேணும். அப்ப எகைன் என்ன பண்ணணும், C2 C3 மாத்தணும். அண்ட் C2 C3 ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணா சைன் மாறும். ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப அடுத்த ஸ்டெப்ல அதை எழுதிடலாம். 111 ஏபிசி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இது ஆர்ஹெச்எஸ். இப்ப பாரு, 4 ஸ்டெப்ல முடிச்சிட்டோம். எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணல. இந்த ரெண்டு சம்மும் நம்ம இண்டிவிஜுவலா பண்ணிருக்கோம். இண்டிவிஜுவலா பண்ணா இந்த ரெண்டு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ மைனஸ் பி. பட் அது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்றப்போ நம்ம எங்கேயுமே எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எல்ஹெச்எஸ் எடுத்தோம், ஒரு ஏபிசியை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம், காமன் ஏபிசி எடுத்துட்டோம், 2 இன்டர்சேஞ்சஸ் பண்ணோம்னா ஆர்ஹெச்எஸ் பண்ணும். இது ஒரு வாட்டி போர்டு எக்ஸாம்பிள் கேட்டோம். காப்பி பண்ணிடு.
இந்த ரிசல்ட்டும் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு டிட்டர்மினன்ட்ல 2 இன்டர்சேஞ்சஸ் பண்ணா சைன் மாறாது, சேம் அதே தான் வரும். ஈவன் நம்பர் ஆஃப் இன்டர்சேஞ்சஸ் ரிமைன் சேம் அப்படின்னு பார்த்திருக்கோம். மல்டிப்ளை பண்ணா டிவைட் பண்ணணும்லப்பா. நம்ம எல்ஹெச்எஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். எல்ஹெச்எஸ்ல தேவையில்லாம ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு அவுட் சைட்ல டிவைட் பண்றோம். மல்டிப்ளை அண்ட் டிவைட் தான் பண்ணணும். ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் எல்லாம் பண்ணுவோம் தெரியுமா? அது மாதிரி தான் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணா டிவைட் பண்ணணும். ஏ இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கேன், இங்க டிவைட் பண்ணிருக்கேன், இங்க பிஏ அப்பதான் சேம், இல்லாட்டி வேல்யூ மாறிடும். மல்டிப்ளை அண்ட் டிவைட், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட், ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த கான்செப்ட். எயிட்ல சப்டிவிஷன் 1 முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. இதே பேட்டர்ன் தான். சப்டிவிஷன் 2 3 மார்க் கொஸ்டின். சப்டிவிஷன் 1 2 மார்க். சப்டிவிஷன் 2 எல்ஹெச்எஸ் 111 ஏபிசி ஏ கியூப் பி கியூப் சி கியூப். போன சம் மாதிரியே தான், ஸ்கொயர் இருந்துச்சு, இங்க கியூப் இருக்கு. ரிசல்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும் பாரு, அதே மாதிரி தான் இருக்கும். ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ, எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டர் இருக்கும் இங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி, ஏ பிளஸ் பி பிளஸ் சி. சேம் பேட்டர்ன், அதே மாதிரி தான். நல்லா கவனி, உனக்கு இன்னொரு ஹிண்ட் தரேன். இந்த மாதிரி கேசஸ்க்கெல்லாம் நம்ம ஜேஇ வரப்போ பார்ப்போம். ஜேஇ ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றப்போ இந்த மாதிரி பார்ப்போம். என்னன்னா, லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸோட பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிப்பாரு. இது கான்ஸ்டன்ட் பவர் 0 0 1 3 0 1 3 4 டோட்டலா 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு பாரு. எல்லாமே லீனியர் எக்ஸ்பிரஷன். டிகிரி 1 1 2 3 4. ஈஸி தான்ப்பா. அதே மாதிரி தான். என்ன தெரியுமா பண்ண போறோம்? RHS பாரு, A மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏன்னு ஃபேக்டர் இருக்கு. அந்த ஃபேக்டர்லாம் எப்படியாவது இங்க கொண்டு வரும். சைமல்டேனியஸா 0வும் ஆயிரும். 1 1 இருக்கு பாரு, மைனஸ் பண்ணா 0 ஆயிரும். பி இருக்கு, சி இருக்கா, நம்மளுக்கு பி மைனஸ் சின்னு ஒரு ஃபேக்டர் வேணும். அப்போ என்ன பண்ண போறேன்னா, C2 காலம் வைஸ் சப்ராக்ட் பண்ணணும். இப்படி சப்ராக்ட் பண்ணாதானே ஜீரோஸ் ஆகும். வெர்டிகலா சப்ராக்ட் பண்றோம் பாரு. அப்போ C2 சேஞ்ச் பண்ண போறேன். எப்படி சேஞ்ச் பண்ண போறேன்னா, C2 மைனஸ் C1, சாரி C2 மைனஸ் C3. C2 மைனஸ் C3 பண்ணாதான் B மைனஸ் C வரும். C மைனஸ் A வேணும். C இங்க இருக்கு, A இங்க இருக்கு. C இது C3, இது C1. C3 சேஞ்ச் பண்ண போறேன். C3 மைனஸ் C1 டைரக்டா எழுதிடலாம். C1ல சேஞ்சஸ் இல்ல, அது அப்படியே எழுதிக்கோ. 1AA cube. C2 சேஞ்ச் பண்றோம். C2 tends to C2 minus C3. C2 minus C3. 1 minus 1, 0. B minus C. B cube minus C cube. அதே மாதிரி
அடுத்த ஆபரேஷன் என்ன எழுதியிருக்கோம்? C3 tends to C3 மாத்த போறோம். C3 minus C1. 1 minus 1 0. C minus A. C cube minus B cube. ஓகே. இப்போ காமன் ஃபேக்டர் அவுட் சைடு எடுக்கணும். இந்த ஃபேக்டர்லாம் வேணும்னா அதை காமன் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம அல்ஜிப்ரால ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். A cube minus B cube ஃபார்முலா A minus B into A square plus AB plus B square. இப்படி ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். 9th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் இருக்கு இந்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலா இது ரெண்டுக்கும் அப்ளை பண்ணிக்கும். இது அப்படியே 1A A cube 0 B minus C B cube minus C cube B minus C into B square plus BC plus C square. அதே மாதிரி இதுக்கு 0 C minus A C cube minus A cube formula C minus A into C square plus CA plus A square. நல்லா கவனிப்பா. அவ்வளவுதான். இப்போ காமன் ஃபேக்டர் அவுட் சைடு எடு. C2ல காமன் என்ன இருக்கு? Take B minus C and C minus A. இதுல பாரு C minus A காமன். இதுல B minus C காமன். Common from C2 and C3. காமன் B minus C எடுத்துரு, C minus A எடுத்துரு. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாரு. 1 0 0 A A cube. இதுல B minus C காமன் எடுத்துட்ட 1. இதுல B minus C காமன் எடுத்துட்ட B square plus BC plus C square. இதுல C minus A காமன் எடுக்கிறோம் 0 1 C square plus AC plus A square. இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா திரும்ப ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணாதான் அந்த ஆன்சர் வரும். ஆர் நீ என்ன பண்ணலாம், திரும்ப இதை வேணாம், நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். எக்ஸ்பேண்டிங் அலாங் R1 இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். அது தேவையில்லாத வேலை தான். நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இங்க என்னென்ன ஃபேக்டர் அவுட் சைட்ல இருக்குன்னு பாரு. B minus C into C minus A. இப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் R1ல. 1 0 0 இருக்கு, பிளஸ் மைனஸ் பிளஸ். அப்போ பிளஸ் 1 இன்டூ இது இருக்க ரோ காலமை விட்டுரு, இதை மல்டிப்ளை பண்ணு. C ஸ்கொயர் பிளஸ் AC பிளஸ் A ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் B ஸ்கொயர் மைனஸ் BC மைனஸ் C ஸ்கொயர். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணா ரிமைனிங் 2 ஃபேக்டர்ஸ் வரணும். 2 ஃபேக்டர் தானே வந்திருக்கு. நல்லா கவனிப்பா, முடிச்சிடலாம். B minus C into C minus A. இதுல என்ன பண்ணலாம்னா எதுவும் கேன்சல் ஆகுமான்னு ஃபர்ஸ்ட் பாரு. C ஸ்கொயர் எலிமினேட் பண்ணிடலாம். ரிமைனிங்ல இதுல இருந்து காமன் என்ன எடுக்கலாம்? C காமன். இந்த 2 டேர்ம்ல இருந்து C காமன் எடு. C காமன் எடுத்தீங்கன்னா பேலன்ஸ் A மைனஸ் B இருக்கு. இந்த 2 இதை ஃபேக்டரைஸ் பண்ணு. A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? A plus B into A minus B. இப்போ இந்த 2 டேர்ம்ல காமன் என்ன இருக்கு? A minus B காமன் இருக்கு. அது அவுட் சைடு. A minus B காமன். A minus B into ஆல்ரெடி அங்க ஒரு B minus C C minus A இருக்கு. பேலன்சிங் என்ன இருக்குன்னு பாரு. A minus B காமன் எடுத்துட்டீங்கன்னா C plus A plus B, that is A plus B plus C. இதுதான் ஆரிஜின். காப்பி பண்ணிருங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளு. ஓகே, கவனிப்பா. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் இப்படியும் கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கவனி. இதை டிரான்ஸ்போஸாவும் கொடுத்துருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியே அதான் பார்த்தோம்.
இதோட டிரான்ஸ்போஸ் தான் இது. ரோஸ் எல்லாம் காலமா மாத்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். இது ரெண்டுமே சேம் தான். இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நல்லா கவனி. இந்த ப்ராப்ளம்ல ஏபிசின்னு இல்லாம வேற வேரியபிளும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிக்கு பதிலாக XYZ 111 XYZ x cube y cube z cube equal to x minus y y minus z z minus x into x plus y plus z. இதுவும் இதே ப்ராப்ளம் தான் இல்ல. பாரு, ஏபிசிக்கு பதிலாக XYZ, இதோட ரெசிப்ரோக்கல் வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோ. இதே ப்ராப்ளம் தானே இப்ப இதுவும். இதுதான் 9th ப்ராப்ளம். எக்ஸசைஸில் 9th ப்ராப்ளம் நான் செய்ய போறேன். கவனி, இதே சம் தான் அதுவும். Do that determinant x square y z y square zx z square xy equal to, நல்லா கவனிப்போம். equal to x minus y y minus z z minus x into xy plus yz plus zx. இதே பேட்டர்ன் தான். கொஞ்சம் நல்லா கவனி. லீடிங் டயகனலோட டிகிரிஸ் எல்லாம் பாரு. வேரியபிள் இங்க இருக்கு. டிகிரி 1 1 2 3. இது டிகிரி 2. ப்ராடக்ட்ல 2 இருக்குல்ல, 1 plus 1 2 2 plus 2 4 plus 1 5. டிகிரி 5 லீடிங் டயகனல் டிகிரி 5. இங்கேயும் பாரு, இங்க ஒரு லீனியர் டிகிரி 1 தான். இது லீனியர் 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 3 லீனியர். இது டிகிரி 2ல ஒரு ஃபேக்டர். ஏன்னா xy yz zx எல்லாம் டிகிரி 2. 3 plus 2 5. டிகிரிஸ் பாரு சேமா இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்தா நம்ம வேற ஒரு ஷார்ட்கட்ல பண்ணலாம். சரி, இதோட ப்ரூஃப் பார்க்கலாம். LHS எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஆல்ரெடி பண்ண அதே ஐடியா தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, multiply and divide R1, R2 and R3 by XYZ respectively. R1 ஐ X ல மல்டிப்ளை பண்ண ரீசன் ஏன்னு தெரியும். நல்லா கவனி. R1 ஐ X ல மல்டிப்ளை பண்ணினா x ஸ்கொயர் x கியூப் XYZ ஒரு X டிவைட் பண்ணிடு. இத y ஐ மல்டிப்ளை பண்ண y ஸ்கொயர் y கியூப் XYZ ஒரு y ஐ டிவைட் பண்ண. இங்க z மல்டிப்ளை பண்ண z ஸ்கொயர் z கியூப் XYZ ஒரு z ஐ டிவைட் பண்ண. இப்ப பாரு, C3 ல காமன் என்ன இருக்கு? C3 ல XYZ காமன் இருக்கா? அது அவுட் சைடு எடுத்துரு. XYZ by XYZ கேன்சல் ஆயிரும். x cube x square x square x cube y square y cube z square z cube 1 1 1. அவ்வளவுதான். இனிமே யூஸ்வலா என்ன பண்ணும், ரெண்டு சம்க்கு அதேதான். 1 1 1 வந்துருச்சா, மைனஸ் பண்ணி 0 பண்ண. இங்க என்னென்ன ஃபேக்டர் இருக்குன்னு பாரு. x மைனஸ் ஒய்னு ஒரு ஃபேக்டர் இருக்கா? x y சப்ராக்ட் பண்ணணும். x மைனஸ் ஒய் R1 இது R1 இது R2 R1 மைனஸ் R2 பண்ணணும். இதை எலிமினேட் பண்ணிக்கிறேன். R1 tends to R1 மைனஸ் R2. அதுக்கப்புறம் y மைனஸ் z இருக்கு பாரு ஒரு ஃபேக்டர். y மைனஸ் z y இருக்கு z இருக்கு. அப்ப R2 சேஞ்ச் பண்ணலாம். R2 tends to R2 மைனஸ் R3. டைரக்டா எழுதிடலாம். R1 சேஞ்ச் பண்றோம். R1 மைனஸ் R2 x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்
x cube minus y cube 1 minus 1 0. இதே மாதிரி R2 க்கு என்ன ரூல் எழுதியிருக்க? R2 minus R3 y square minus z square y cube minus z cube 1 minus 1 0. R3 அப்படியே எழுதிக்கோ z square z cube 1. ஓகே, இப்போ R1 ல இருந்து காமன் என்ன எடுக்கலாம்? R1 ல x minus y காமன். R1 ல என்ன காமன் இருக்கு? x minus y. Take x minus y and y minus z common from R1 and R2. x minus y காமன் எடுத்துரு. இதுல இருந்து y minus z காமன் எடுத்துரு. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாரு. x minus y எடுத்துட்டேன்னா x square minus y square என்ன மீனிங்? x minus y into x plus y. ஒரு x minus y எடுத்துட்டேன்னா ஒரு x plus y இருக்கும். இங்க வா, x cube minus y cube ல x minus y இப்பதான் ஃபார்முலா பார்த்தோம், a cube minus b cube ஃபார்முலா. x minus y எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் x square plus xy plus y square. இது 0. அதே மாதிரி இங்க y minus z காமன் எடுக்கிற. y minus z காமன் எடுத்துட்டேன்னா y plus z. இங்க y minus z எடுத்துட்டேன்னா y square plus yz plus z square 0. z square z cube 1. இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. 2 ஃபேக்டர் தான் வந்திருக்கு. இதை நீ எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா இந்த 2 ஃபேக்டர் கொண்டு வரணும். இந்த 2 ஃபேக்டர் கொண்டு வர்றது கஷ்டம், ஏன்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். கியூபிக்ல இருக்குல்ல, இது லீனியர், இது குவாட்ராட்டிக். கியூபிக்ல இருக்கு, கஷ்டம். அப்ப நீ அகைன் இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம்னு பாரு. இன்னொரு ஃபேக்டர் எதுவும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாரு. நம்மளுக்கு இன்னொரு ஃபேக்டர் x மைனஸ் z வர சான்ஸ் இருக்கு. x பிளஸ் y இருக்கா, y பிளஸ் z, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன வரும்? x பிளஸ் y, y பிளஸ் z இருக்கா. இது ஆக்சுவலா 5 மார்க் கொஸ்டின் லாஸ்ட் இயர்ல, இருந்தாலும் பாரு ஈஸி தான். R1 R2 சப்ராக்ட் பண்ண போறோம். நல்லா கவனி. R1 tends to R1 minus R2. x minus y into y minus z into டைரக்டா எழுதுறேன். R1 minus R2 x plus y minus y minus z, y cancel ஆயிடும், x minus z. இப்ப இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ண போறேன். சப்ராக்ட் பண்றப்போ y square கேன்சல் ஆயிடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? x square plus xy minus yz minus z square. 0 minus 0 0. y plus z R2 அப்படியே y plus z, y square plus yz plus z square 0, z square z cube 1. R1 minus R2 பண்ணிருக்கியா? இப்போ R1 ல x minus z காமன் இருக்கு. இதை ஃபேக்டரைஸ் பண்ணா தெரியும். இதை நான் உங்களுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி காட்டுறேன். நீ இது வரலும் காப்பி பண்ண, நான் கம்ப்ளீட் பண்றேன். ஓகே, இங்க சர்வேஸ் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இங்க நம்ம R1 R2 தானே மாத்திருக்கோம். R1 R2 சேஞ்ச் பண்ணிருக்கோம். சர்வேஸ் என்ன சொல்றாருன்னா R3ஐயும் இங்க பாரு z மைனஸ் x, R3 மைனஸ் R1 பண்ணா z மைனஸ் x வந்துருமே, டைரக்டா வந்துரும்ல. அப்படி பண்ணலாமான்னு கேக்குறாப்ல. அப்படி பண்ணக்கூடாது. நான் இல்ல, சில பேருக்கு இந்த டவுட்டும் வரும். இந்த ஸ்டெப்லயே அடிஷ்னலா இப்படி ஒரு ஆபரேஷனும் பண்ணிக்கலாமே, R3ஐயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், R3 மைனஸ் R1 அப்படின்னா இந்த இடமும் 0 ஆயிரும். ஒரு டிட்டர்மினன்ட்ல என்டையர் ரோ ஆர் காலம் எல்லாமே 0 ஆயிருச்சுன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. அதனால இது மாதிரி இங்க பண்ணக்கூடாது. 2 தான் 0 பண்ணணும், 3வது இடத்தையும் 0 பண்ணிடக்கூடாது. பட் நீங்க இந்த ஸ்டெப்ல
இந்த ஸ்டெப்ல சொல்றீங்களா சர்வேஷ்? அதான் சர்வேஷ் நம்மளும் பண்றோம். R1 மைனஸ் R2னாலும் R2 மைனஸ் R1னாலும் ஒண்ணுதான். டைரக்டா வர சான்ஸே இல்லையே. ஓகே, காப்பி பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் கவனிப்பா. R1ல x மைனஸ் z காமனா இருக்கு. நான் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி காட்டுறேன் சைட்ல, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கலாம். அங்க என்ன இருக்குன்னு பாரு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இதை குரூப் பண்ணிக்கோ, இதுல காமன் எடு. இதை குரூப் பண்ணிக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் இசட் இன்டூ எக்ஸ் மைனஸ் இசட். இதுல காமன் ஒய் எடுத்துட்டேன்னா எக்ஸ் மைனஸ் இசட். இப்போ எக்ஸ் மைனஸ் இசட் காமன் எடுத்துரு. எக்ஸ் மைனஸ் இசட் காமன் எடுத்துட்டோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். இதுதான் பேலன்ஸ் இருக்கு, அதை எழுதிருங்க. எக்ஸ் மைனஸ் இசட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் மைனஸ் இசட் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் 0 ஒய் பிளஸ் இசட் R2 அப்படியே y plus z y square plus yz plus z square 0 z square z cube 1. ஆல்ரெடி இந்த ஃபேக்டர் வேற காமன் இருக்கு, அதை மிஸ் பண்ணிட்டேன் பாரு, இங்க எழுதிருப்பா. x minus y into y minus z, x minus y into y minus z into இதுல இருந்து காமன் z minus x, சாரி x minus z காமன் எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் 1 x plus y plus z 0 y plus z y square plus yz plus z square 0 z square z cube 1. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண along C3. x minus y into y minus z into z minus x minus z into C3ல எக்ஸ்பேண்ட் பண்றோம். பிளஸ் மைனஸ் பிளஸ் தான், அப்போ பிளஸ் 1 into இதற்கு ரோ காலம் விட்டுரு, இதை மல்டிப்ளை பண்ண y ஸ்கொயர் பிளஸ் yz பிளஸ் z ஸ்கொயர். இந்த ப்ராடக்ட்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் ஆஃப் y பிளஸ் z இன்டூ x பிளஸ் y பிளஸ் z. இதை மல்டிப்ளை பண்ணினா ரிமைனிங் இருக்க ஃபேக்டர், இதை மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணினா பேலன்ஸ் இருக்க ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன். x minus y into y minus z into z minus x into y square plus yz plus z square minus of இதை மல்டிப்ளை பண்ணுங்க xy plus y square plus zy plus xz plus yz plus z square. x minus y into y minus z into z minus x y square plus yz plus z square. இதுல எதுவும் ஃபேக்டர் கேன்சல் ஆக சான்ஸ் இல்லை, மல்டிப்ளை பண்ண minus xy minus y square minus xy minus y square minus zy minus xz minus yz minus z square. ஓகே, அவ்வளவுதான்ப்பா. இப்ப பாரு,
நம்ம ரிக்வயர் ப்ரூஃப் என்னன்னு கொஞ்சம் போய் பாரு. ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு மைனஸை ஒரு ஃபேக்டர்ல மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும். லாஸ்ட் ஸ்டெப் எழுதுறேன். ரிக்வயர் ப்ரூஃப் என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட், இசட் மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் பிளஸ் இசட் எக்ஸ். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். பட் நம்மளுக்கு பிராக்கெட்ல இருக்கிற எல்லா ஃபேக்டர்லயும் ஒரு மைனஸ் காமனா இருப்பாரு. இங்க இசட் மைனஸ் எக்ஸ் இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட், இசட் மைனஸ் எக்ஸ். எங்கேயோ ஒரு மைனஸ் மிஸ் பண்ணிட்டோமே. இசட் மைனஸ் எக்ஸ் தான் வந்துட்டு இருக்கா? சாரி, எக்ஸ் மைனஸ் இசட் தான் இருக்கு பாருங்க. எக்ஸ் மைனஸ் இசட், எக்ஸ் மைனஸ் இசட் மாத்தி எழுதிட்டீங்க. எக்ஸ் மைனஸ் இசட். ஆனா ரிக்வயர் ப்ரூஃப்ல இசட் மைனஸ் எக்ஸ்ல இருக்கு. எக்ஸ் மைனஸ் இசட் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இங்க இசட் மைனஸ் எக்ஸ். அப்போ இதுல இருந்து ஒரு மைனஸ் காமன் எடுத்து இந்த ஃபேக்டர்ல மல்டிப்ளை பண்ணினா இது இசட் மைனஸ் எக்ஸ் ஆயிடும், இது பாசிட்டிவ் ஆயிடும். இதான் லாஸ்ட் ஸ்டெப். அவ்வளவுதான். ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இது கொஞ்சம் லென்த்தியா இருக்க மாதிரி இருக்கும், பட் அதே பேட்டர்ன் தான். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை காப்பி பண்ணிட்டு சொல்லு, ரிமைனிங் அதெல்லாம். இது வந்து ரீசன் பா. இந்த டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கு ரீசன் அது. ப்ராப்ளம் இங்க முடிஞ்சது இல்ல, அப்படியே வந்து இதை எப்படி கம்ப்ளீட். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் தேர்ஸ்டே ஈவினிங் 7 o'clock. நீங்க இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்த்துக்கோ. வீக் முடிச்சு நெக்ஸ்ட் வீக் பிகினிங்ல உங்களுக்கு நான் டெஸ்ட் சொல்லுவேன்ப்பா. டிட்டர்மினன்ட்ஸ் நம்ம எது வரலும் முடிக்கிறோமோ அது வரலும் டெஸ்ட் இருக்கும். புக்ல இருந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டேன், அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் கேட்பேன். ஸோ நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாதான் டெஸ்ட்டை பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். உனக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நீ வெறும் புக்கை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. நான் அடிஷனல் ப்ராப்ளமும் உனக்கு டீச் பண்ணுவேன். ஆர்டி சர்மா ப்ராப்ளம்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் புக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆர்டி முடிச்சுட்டு மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் கம்பைண்டா சேர்த்து தான் ஜேஇ டாபிக். அதனால டிட்டர்மினன்ட்ஸ் முடிச்சுட்டு நான் ஜேஇ டாபிக் இதுல என்னென்ன இருக்கோ அதை உங்களுக்கு டீச் பண்ணுவேன்.